பார்த்தீங்கன்னா வேர் இஸ் பர்சன் 2 பார்க்க போகிறோம். நம்ம வண்டியில் ஜெயிலில் தான் ஓகே வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓப்பன் பண்ணியாச்சு. அடிச்சாச்சு. சீக்கிரம் ஜம்ப். ஓகே நம்ம கீழே விழுந்துட்டோம். ஜம்ப் 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 ஜம்ப். சூப்பர். சரி கைஸ், நம்ம இந்த பட்டன் ஆன் பண்ணி விட்டுலாம். ஆன் பண்ணியாச்சு. ஜம்ப் 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 ஜம்ப். ஓகே இதை டச் பண்ணியாச்சு. ஓகே போடு அடிச்சாச்சு. கைஸ் இங்கே எல்லாருமே ட்ரெஸ் ஒரு மாதிரியா போட்டுருக்காங்க. ஓ உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போல. ஓகே நம்மளை துரத்துறான். ரொம்ப வேகமாக வராங்க. சீக்கிரம் போயிட்டு ஆன் பண்ண அப்படியே நல்ல வேலை ஆன் பண்ணிட்டோம் கேஸ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அங்கிட்டு மேலடா கேஸ் பண்ணோம். வா வா. ஓகே கேஸ் ஜம்ப் பண்ணி. ஸோ கீழே விழுந்தனே அம்மா. அடுத்த வாட்டி கரெக்டாக ஜம்ப் பண்ணணும் கேஸ். இங்கே பாருங்க எப்படி வரோன்னு. எப்பாடியோ ஜம்ப் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே அவன் வரமாட்டாங்க. ஸோ கைஸ் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கேம் ஸ்டார்ட் பண்ணணும் போல கைஸ். நான் அப்புறமேட்டு கைஸ் நம்ம இப்போ மறுபடியும் நான் கேம்குள்ளே வந்துட்டேன். நம்ம அந்த போலீஸையே தாண்டிட்டோம் கைஸ். சரி மெருவாக போகிறேன். பொறுமையாக போங்க கைஸ். நான் பாருங்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். பார்த்தோன்னா வேகமாக பிடிக்கிறாங்க கைஸ். ஓகே ஜம்ப். சூப்பர். அடுத்து அப்படியே ஓடிப்போ. ஓகே ஓடுறா. நம்ம ஓடினாடா ஓடுவான். சரி இந்த வெந்து உடைச்சிடலாம். என்ன அவனுக்குள்ளே ஏதோ மம்புத்தி காமிக்கிறாங்க. இது எடுத்தாச்சு. வெயிட் பண்ணு. ஓ இங்கே பாருங்க இங்கனக்குள்ளே இதை வச்சு தோண்டணும். நல்லா தோண்டு அட்ரவடுக்குள்ளே போகிறோம். ஓகே ஜம்ப் 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 ஜம்ப். ஓகே பாலும் இருக்கு. இங்கே பாருங்க கைஸ் டேமேஜ் ஆகுது கைஸ். இங்கே பாருங்க கைஸ் பேட்டெல்லாம் போகுது. இன்னும் எரோ பாறை வந்து உருண்டுலாம் விழுவுறு கைஸ். சீக்கிரமா போ. சீக்கிரமா ஓடு. ஓகே ஒரு இதில் நிற்க வண்டிக்கிட்டே இருக்கும். சரி இங்கே பாருங்க ஏணி இருக்கு. ஏணி மேலே ஏறி போகணும். என்ன கைஸ் இங்கே இன்னொருத்தர் இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன இங்கக்குள்ள ஏதோ லிவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஆன் பண்ணேன். துரத்துறான். என்ன கைஸ் இதுக்குள்ள டேமேஜ் ஆகிடுச்சு படிக்கட்டு. எப்பாடியோ அடுத்து எனக்குள்ளே ஏதோ பாருங்க லாவா
சரி கைஸ், நம்ம அடுத்து இந்த எனர்ஜி வீடியோவில் கைஸ் இவன் ஒரு மென்டல் கைஸ். அப்படிதான் கைஸ் சொல்லுவான். கருப்பா கைஸ், எனர்ஜி வர மாதிரி நம்ம கீழே விழுந்தோம் கைஸ். சரி கைஸ், நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜம்ப் 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 போடு. சூப்பர் கைஸ். வண்டோட என்ன கைஸ் எனர்ஜி ட்ரிங்க் போயிடுச்சு. ஏனி இங்கே பாருங்களேன், இங்கே ஏதோ சேர்லாம் உள்ள இருக்குங்களா? இங்கே பாருங்களேன், இங்கே ஜெயில் மறுபடியும் வருது கைஸ். நான் இன்னையோட இல்லை, இப்போ நான் கேம் பிளே முடிச்சிடுறேன் கைஸ். சாரி கைஸ், பாய். பன்னீர்செல்வம் வந்து திமுகல போய் நான் திமுக வேட்பாளர் தானே நின்றுக்காப்ல. இப்ப திமுக நினைச்சுதானே அவரை ஜெயிக்க வச்சாப்பே தவிர்த்து யாரும் அவர் அதிமுகன்னு சொல்லிட்டு அவரை ஜெயிக்க வைக்கலையே. எப்படி ஜெனிமா துரோகமாகும்? அது துரோகம் இல்ல ஜெனிமா. ஐயோ, உனக்கு சொல்றதே புரியல. உனக்கு புரியல. இங்க பாரு, அவன் வந்து இங்க இருந்து ஜெயிச்சுட்டு அந்த மக்களுடைய வாக்க வாங்கிட்டு இந்த பக்கம் போனா தானே அது தப்பு. நீ என்ன பேசுற? அவர் வந்து முதல்லயே அதிமுக விட்டு விலகிட்டு திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்காப்புல. புரியுதா உனக்கு? அவர் நின்ற தொகுதியில என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் உதயசூரியன் நான் திமுக கொள்கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தானே அவர் கேட்டிருக்காரு. அது நம்ம ஆள் மாறலாம். புரியுதா? நீ உனக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் மாறுற சீட்டு இப்ப 5 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கான்ல, அந்த 5 எம்எல்ஏ அவன் ஜெயிச்ச இடத்துலையும் மக்கள் போட்ட ஓட்டு என்னன்னா விஜய் வரக்கூடாது, தற்கொலை பையன் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு போட்ட ஓட்டு தான் இப்ப அந்த தற்கொலை வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உதவுதுன்னு சொல்றேன் நான். புரியுதா உனக்கு? வரக்கூடாதுன்னு உங்களை ஓட்டு. இப்ப விசிகாக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க எல்லாரும்? விஜய் வரக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது, அவன் தற்கூரி, அவனுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நினைச்ச ஓட்டு இன்னைக்கு அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற. புரியுதா உனக்கு? அதுதான் என்னோட இது.